ஸோ இப்போ நம்ம தசாபுக்தினா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ தசாபுக்தி எப்படி ஸ்டார்டிங்காக நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம சந்திரன் எந்த ராசியில் இருக்கார், சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அப்புறம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி என்ன. ஸோ இந்த 9 கிரகங்களில் ஏதாவது ஒரு அதிபதி இருக்கும். ஸோ நம்ம இந்த 120 இயர்ஸ் சைக்கிளில் தான் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ ஒரு இடத்துல முடியும். ஸோ எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நட்சத்திரத்தோடைய அதிபதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அஸ்வதி நட்சத்திரம் அப்படின்னா அதோட நட்சத்திரத்தோடைய அதிபதி கேது. ஸோ இந்த 7 வருஷத்தில் தான் எங்கேயோ நம்மளுடைய லைஃப் ஸ்பேனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாக்டாக 7ஆவது வருஷம் இது எப்படி இந்த லைஃப் ஸ்பேன் மூவ் ஆகுன்றது இந்த சக்கரம் ஃபிக்ஸடு. ஸோ எப்போ எல்லாருக்குமே கேதுக்கு அப்புறம் சுக்கிரன் 20 வருஷம் சுக்கிரன், அப்புறம் 6 வருஷம் சூரியன், 10 வருஷம் சந்திரன், இதெல்லாம் எல்லாருக்கும் சேமாக தான் இந்த ஸ்பேன் இருக்கும். ஸோ நம்ம இந்த சைக்கிளில் எங்கே இருக்கோம், எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு நம்ம லைஃப் சைக்கிள்னு செக் பண்ணோன்னா நட்சத்திரத்தோடைய அதிபதி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அஸ்வதி நட்சத்திரம்னா கேது தான் அதிபதி. ஸோ இந்த 7 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம லைஃப் ஸ்பேன் எங்கேயோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக எங்கே ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்குமே கேது இந்த 7 ஸ்டார்ட் ஆகிற ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை எங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நட்சத்திரம் நம்ம பார்த்தோம் 13.3 அந்த மாதிரி அதோட அவ்வளோ டிகிரி இருக்குது. ஸோ அந்த 13.3 ஒரு நட்சத்திர டிகிரியில் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இந்த 7 இயர்ஸில் அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம கேது இப்போ அஸ்வதி நட்சத்திரம் கேதுவோடைய நட்சத்திரம். ஸோ இந்த 7 வருஷத்துக்குள்ளே தான் எங்கேயோ நம்ம லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அஸ்வதி 3ஆம் பாதம் கரெக்டாக 2 பாதம் ட்ராவல் பண்ணி பாதி அஸ்வதி நட்சத்திரம் கடந்து இருக்கிறப்ப தான் அந்த சைல்டு பிறக்கிறது. அப்படின்னா இந்த 7 வருஷம் ஸ்பேனில் 3 வருஷம் ஆல்ரெடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. ஸோ லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டாக 3 வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகும். இல்லை அஸ்வதி நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த 7 வருஷத்தில் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அந்த சைல்டோட லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்புறம் இந்த 120 இயர்ஸ் ஸ்பேன் அந்த சைல்டுக்கு இப்படி தான் இந்த மாதிரி இயர்ஸில் தான் ப்ராக்ரஸ் ஆகும். அஸ்வதி நட்சத்திரம் ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்தில் இந்த 13.32 டிகிரியில் ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா 7 வருஷம் ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்தில் அந்த குழந்தையோட லைஃப் ஸ்பேன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எவ்வளோ இந்த ஸ்பேனில் மீதி இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை ஜோசியர் எப்போவுமே இப்போ ராகு தசையில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி எழுதி கொடுத்துருவார், எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்னு எழுதி கொடுப்பார். ஸோ தட் அடுத்தடுத்து இப்போ என்ன வயசுங்கிறதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என்ன தசை புக்தின்றது இதுலேருந்து நம்ம ஏஜை மைனஸ் பண்ணோன்னா எங்கே நிற்கிறதோ அந்த டைம் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ தசா புக்தி இருந்தால் நம்ம லைஃப் சைக்கிள், இதுதான் நம்ம லைஃப் சைக்கிள். ஸோ இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுடைய பர்த் டைமை வச்சு ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்னா எந்த நட்சத்திரம், சந்திரன் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், ஸோ அதுக்கு நட்சத்திரத்துடைய அதிபதி எங்கே என்னவோ அந்த இடத்துல நம்ம லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ இப்போ இந்த 7 இயர்ஸ் இருக்குது எங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் எவ்வளோ நேரம் அந்த நட்சத்திரம் ஆரம்பித்து எத்தனை நேரம் கழித்து அந்த குழந்தை பிறந்திருக்கோ எவ்வளோ நட்சத்திரம் கடந்துட்டோமோ அவ்வளோ இந்த 7 இயர் பீரியடும் கடந்துருவோம். ஸோ ஃபுல்லாக கடந்துட்டு லாஸ்ட்டு அஸ்வதி நட்சத்திரம் லாஸ்ட்டில் தான் சைல்டு பிறந்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் 7 வருஷமும் கடந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே பிறக்கிறப்ப என்ன தசையோ அதோட பேலன்ஸ் டைமிங் நம்ம ஜாதகத்தில் எழுதி கொடுப்போம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த சைல்டோட லைஃப்பில் நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் அடுத்த பீரியட் தான் இருக்கும். அப்புறம் தசை சேஞ்ச் ஆகும். அப்புறம் சூரிய தசையில் எல்லாருக்குமே அடுத்த 6 இயர்ஸ் பீரியட் வரும். ஸோ நம்ம இந்த சைக்கிளில் எங்கே வேணால் இருக்கலாம், எங்கே இருக்கோன்றது நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்து தான் இருக்குது. அண்டு இந்த சைக்கிளுக்குள்ளேயே எந்த இடத்துல இருக்கோன்றதும் நம்மளுடைய டைம் ஆஃப் பர்த்தை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த 120 இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 19, 17, 7, 20 இதிலலாம் சேஞ்சஸ் கிடையாது. எல்லாருக்கும் இதே லைஃப் சைக்கிள் தான், இதே சக்கரம் தான் எல்லாருக்குமே. நம்ம எங்கே இருக்கோம் அண்ட் டைம் ஆஃப் டெத்தும் சம்வேர் இந்த 120க்குள்ளே மோர் தென் 120 இயர்ஸ் கூட இருக்கலாம். பட் ஒரு 120 இயர்ஸ் சைக்கிள் நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த 120 இயர்ஸில் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் சம்வேர் ஸ்டார்ட் ஆகும், சம்வேர் முடியும். 120 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்காங்கன்னா திரும்ப அந்த சைக்கிள் திரும்பியும் அகெயின் அந்த லைஃப் சைக்கிள் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் நார்மலான தசை பார்க்குற சார்ட்டு.
ஒரு காமன் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். இன்னும் நிறையா டைமிங்க்கு நிறையா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து காமனாக எல்லா ஜாதகங்கள்லையும் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதனால் இப்போ இதை தான் சொல்லியிருக்கோம். அனதர் வேர்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறதுனா என்ன புக்தி அப்படின்னு கேட்டோம். அதாவது தசைனா ஒரு பீரியட், 7 இயர் பீரியட், 20 இயர் பீரியட், 6 இயர் பீரியட். ஸோ புக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு காமன்லி யூஸ்ட் வேர்ட். ஸோ அது என்னன்னு இப்போ பார்க்கலாம்.